என்னென்ன காரியங்களையும் செய்ய ரெடியா இருக்கிறாரு. நாம தான் அதை பெற்றுக்கொள்கிறது இல்ல. And what the Lord is well ready to prosper it, and we are not able to receive from him. நம்முடைய தேவனுக்கு இருக்கிற சக்தியை முதலாவது நாம் விசுவாசிக்கணும், அதை அறிஞ்சு கொள்ளணும். And we have to believe the power of God, and we must know the power of God. அவரால முடியாது ஒன்றுமில்லைன்னு சும்மா வாயில சொல்றதல்ல. And just not only confessing through our mouth, and there is nothing impossible with God. நான் இப்போ உங்களுக்கு முன்பாக சில வசனங்களை வைக்கிறேன். I want to set some verses before you. தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவர். And how the Lord, what are the verses the Lord is well able to prosper. 1 சாமுவேல் Samuel 12ஆம் அதிகாரம் chapter 12 24ஆம் வசனம். verse 24. 1 சாமுவேல் 12:24. 12:24 of Samuel. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று. எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிறார். And consider how great things he had done for you. 126ஆம் சங்கீதம் Psalm 126 3ஆம் வசனம். verse 3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். பாருங்க, மகிமையான காரியங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ளவர், அதே நேரத்தில் பெரிய காரியங்களையும் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். And the Lord is well able to do the glorious things, is also able to ready or do to the great things to them. அவருக்கு சின்ன சின்ன காரியம் தான் செய்யறது இல்ல, எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். And he not only able to do only the small matters, and he is well able to perform and great and miraculous things. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, அவரால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. When you read in the Bible, and there is nothing impossible with him in the Bible. அன்னைக்கு மாத்திரமல்ல, and not only on that day, இன்றைக்கும் தம்முடைய ஜனத்துக்காக அவர் மகிமையான காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். Even today the Lord is performing his great works and glorious works for the sake of the people. இன்னைக்கும் கூட மரித்தோரை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். Even today the Lord is making the dead to rise. இன்னைக்கும் கூட அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். Even the miracles are performed. சாட்சிகளை கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். When we are hearing the testimony, and we are amazed. எந்தெந்த சூழ்நிலையில போய்கிட்டு இருந்தவங்க எப்படி எல்லாம் வெளியே வர்றாங்க. And they that are entangled different situations, and how they are coming out. எத்தனையோ இடத்துல தீர்ப்புகள் இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கறாங்க, தண்டனை கொடுக்க போறாங்கன்னு அனௌன்ஸ் ஆக போற நேரத்துல திடீர்னு அது விடுதலை ஆயிருக்கு. So when many places we can see the cases when the judgment was announced, and the were was read, and they were delivered out of it. ஒரு மனுஷனுக்கு ஒரே நாள்ல 5 கோர்ட்ல விடுதலை கிடைச்சது. For a particular man, in particular for 5 cases, and he delivered from the 5 courts. 5 கோர்ட்ல ஒரே நாள்ல எப்படி விடுதலை கிடைக்கும்? In a single day, and how he got deliverance from 5 courts? அதுதான் தேவன் செய்யற பெரிய காரியம். And that is a great work of God. அதனால நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். So you have to believe, and he that worship God, and he is greater. மனுஷன் சொல்லுவான் அது முடியாது, and the man may come and tell it is impossible, அது நடக்காது. and it will not prosper. நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது உத்தமமான காரியங்களை அவர் செய்கிறார். And according to Proverbs chapter 8 verse 6, you can see, and he was doing the upright things. ஆண்டவர் செய்யற காரியங்கள் உத்தமமான காரியங்கள். And all the things the Lord perform, it is the right things. அதனால தேவனால செய்ய முடியாதது ஒன்றுமில்லை, அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். So there is nothing impossible with God, and the Lord is well able to manifest his great works. யோபு 37:5 பாருங்கள். Look unto 37:5 of Job. யோபு 37:5. Job 37 verse 5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எப்படிப்பட்ட காரியம் செய்றாரு? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? And we who worship, and what kind of works the Lord is manifesting? கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார். And he do the great things which we cannot comprehend. நாம நினைச்சே பார்க்க முடியாது. So we can never think in our mind. இப்ப நீங்களே உங்களை தேவன் நடத்தி வந்ததை நினைச்சு பாருங்க, உங்களால கிரகிக்க முடியுமான்னு பாருங்க. And you just think all the paths the Lord have traveled you and traversed you, and you can never comprehend. நான்லாம் இங்க வருவேன்னு என் கற்பனையில பிறக்கும் பொழுதெல்லாம் யாருக்குமே தெரியாது. I never imagined in my mind that I will come to this place, even when I was born. I was never dreamed in நான் ஊழியத்துக்கு வரும்போது கூட இப்படி ஒரு ஊழியம் செய்வேன்னு எனக்கு தரிசனமே கிடையாது. Even if coming to the ministry, I never had a vision that I will come to this place and do the ministry. நாம கிரகிக்கவே முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். And the Lord performs the work that we cannot comprehend. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறார். And the Lord do the things which is not beyond our knowledge. அதனால தான் அவர் பெரிய தேவன். And so he is great God. யோபு 5:9 பாருங்க. And look unto Job chapter 5 verse 9. நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணணும். Oh, so I am telling that, and you have to multiply your faith. உங்களுடைய காரியம் என்னமாய் முடியும் என்று நீங்கள் பொறுத்திருங்கள். உங்கள் காரியங்களை செய்யாமல் தேவன் இளைப்பாற மாட்டார். And you must sit still, and you must patiently wait until he prosper your matter, and he will never fail. தேவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ அந்த தேவனை விடாமல் பற்றிக்கொள்வாய். Only if you know what is the power of God, and without leaving him, and you will catch hold of tightly. யோபு 5:9.
Find the mind of Job. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். And he doeth great things and unsearchable marvelous things without number. தேவன் செய்கிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாத காரியங்கள். So the Lord doeth the great things and which is unsearchable. இது நடக்குமா? Will it happen? இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? And will this incident happen? இப்படி தான் अनेகருடைய எதிர்பார்ப்பு. And this is the expectation of many. அப்படி நடக்கும். And this will happen to you. தேவனால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. And there is nothing impossible with God. நான் கேரளா போயிருக்கும்போது When I went to Kerala, ஒரு தர்மபுரி பையன் வந்து சாட்சி ஒரு ஊழியக்காரன் சாட்சி சொன்னான். a servant of God who came from Dharmaburi, he testified on the way. அவன் ஃபெய்த்தம்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போயிட்டான். And he worked in faith home and he got electric shock and he died. விழுந்து செத்தே போயிட்டான். And he fell down and died. இவங்களுக்கு என்ன பண்ணனும்னே தெரியல ஊழியக்காரங்களுக்கு. And the servants of God do not know what to do. ஃபெய்த்தம்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டான்? கரண்ட் அடிச்சு செத்து விழுந்துட்டான். And when he was working in faith home and he got electric shock and died. பல்ஸ் ஒண்ணுமே கிடையாதுங்க. And there is no pulse. எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு கரண்ட் அடிச்சு. And everything was completely fell down and he was lost. ஊழியக்காரங்களுக்கு எப்படி அவங்க வீட்டுக்கு சொல்றது? And how the servant of God can inform to his house? உன் பையன் ஃபெய்த்தம்ல வந்தா வேலை செஞ்சான் கரண்ட்ல செத்து போயிட்டான்னு சொல்ல முடியும்? And can they inform and yours working and to the faith home and he got electric shock and died? அப்படியே ஹால்ல போட்டு எல்லாம் ஓன்னு உட்கார்ந்து அழுது பிடிச்சாங்க. And they all wept and they cried lamented in the hall. சரியான ஒரு ஜெபம். And right prayer. உயிர் வந்துருச்சு. And he got life. இன்னைக்கு ஊழியத்துல இருக்கான் கேரளால. And today he is in ministry. எனக்கு அவனை தெரியும். ஆனா சாட்சி சொன்ன பிறகு தான் தெரியும் ஓ இவனுக்குள்ள இப்படி ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. I know the boy only after he testified I know the great works happened in his life. இதெல்லாம் தேவன் செய்யற ஒரு காரியம். And these are all the great works of God. நாமெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர். So we all have to stand before him as signs and wonders. கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். And the Lord put forth or doeth the work which we cannot comprehend. ஒரு பிராமின் கேர்ள் ஒரு நாள் நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது என்ன எழுத்து வர்றா. A Brahmin girl when I came to church and she came proposed to me. எனக்கு அவளை யாருன்னே தெரியல. I don't know who she is. என் சர்ச்சில In my church. என் சர்ச்சில ஒரு பெண்ணு உள்ள வர்றா நகையெல்லாம் கலத்திருக்கா எப்படி இவ யாருன்னு தெரியாம நான் அப்படியே தடுமாறிக்கிட்டே இருக்கேன். In my church and she without jewels and she was coming to ministry and I was confusion how she came here. பார்த்தா அவ பிராமின். And she was a Brahmin. சபைக்கு வந்திருக்கா. She came to church. அந்த இடத்துல நகையெல்லாம் கலத்திருக்கா. The place where she came and she removed the jewels. திருப்பி அட்ரஸ் கிடைச்சு அவங்க வீட்டுக்கு போனேன். And again I got the address and I visited her. அவங்க அப்பா அந்த பிராமின் ஸ்டைல்ல மொத்தமா அப்படியே கால்ல சாஷ்டாங்கமா விழுந்துட்டார். And according to the Brahmin style and he fell face to the ground. மறுபடியும் அவளுக்கு மேரேஜ் பத்தி பேசணும். And to speak to marriage about her. யாருமே அவளுக்கு மேரேஜ் பண்றதுக்கு ஒத்து வரல. And no one is ready to marry her. ஒரு பையனை முடிக்கலாம்னு பேசினா And when we came conclusion to speak marriage. அந்த பையனுடைய அம்மா சொல்லிட்டாங்க பிராமினே வேண்டாங்க எப்படியாவது திருப்பி எங்க போய்டுவா விக்கிரகத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுருவா என் பையனை வேண்டாம். And the boy's mother said that I don't want a Brahmin girl because then she may again go back and may turn to again and serve the idols. ஆனா அந்த பெண்ணு என்ன சொன்னா? But what the message? எனக்கு கல்யாணத்தை பத்தி பிரச்சனை இல்ல ரட்சிப்பு கிடைச்சது அது போதும் எனக்கு. I don't want to worry about marriage. I got salvation and that is sufficient for me. நாட்கள் போனபோது When the days are passed. அந்த பிள்ளையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். And the Lord anointed the girl. சரியான அபிஷேகம். A right anointing. அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த பையனுடைய அம்மா பொண்ணு கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. And when she got anointing and the mother's boy and she got ready to marry with her. என் பையனுக்கு அபிஷேகம் இல்ல ஆனா அந்த பொண்ணு புதுசா வந்து எதை வாங்கிட்டா அவங்க பொண்ணு போய் சொன்னாங்க ஏமா நம்ம தம்பிக்கு அபிஷேகம் கிடையல நம்ம தம்பியை சபைதான் அங்கீகரிச்சிருக்கு பரலோகம் அங்கீகரிக்கல ஆனா அந்த பொண்ணை யார் அங்கீகரிச்சிட்டா பரலோகம் அங்கீகரிச்சிச்சுன்னு சொன்ன உடனே பொண்ணை கொடுத்தாங்க. And my son did not get anointing. பையனை கொடுத்தாங்க. And did not get affected and she was affected by heaven and they gave marriage to the boy. கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படியே அதே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் நின்னுச்சுங்க. And when you see in the marriage and reception and she stood in the same white garments. பெரிய பெரிய நடிகர்லாம் வந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு. Many great actors came to the marriage. நான் வசனம் கொடுத்தேன். And I gave a word. நான் கொடுத்த வசனம் இதுதான். And this is the verse word I gave to her. கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறார். And the Lord do the things which comprehend not. கல்யாணம் ஆகி இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு அவளுக்கு பிறந்த பிள்ளையே காலேஜ் வந்திருப்பாளான்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போனா இன்னும் அந்த வசனம் இருக்கு. So after getting married it's a gold house and கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறார். And when visited the house I can see the verse word and the Lord do the things which you comprehend not. எதுக்கு இத சொல்றேன்? And why am I telling உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் மனுஷனால் கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்ய முடியும். Even in your life the Lord is well able to do the matter which the man cannot comprehend. லூக்கா 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at Luke Gospel chapter 5 verse 26. லூக்கா 5:26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொன்னார். And they say that and we have seen the strange things today.
நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், Our great is well able to the great things. மகிமையான காரியங்களை செய்கிறவர், And he see do the great glorious things. உத்தமமான காரியங்களை செய்கிறவர், And he do the perfect things. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், And he do the things unsearchable and marvelous things. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர். And he do the things great things. which உன்னுடைய you cannot தேவன் comprehend. அதிசயங்களை செய்கிற தேவன். And your Lord is well able to perform miracles. அது மாத்திரமல்ல, And not only that. உன்னுடைய தேவன் செய்கிற காரியம் உனக்காக பயங்கரமான காரியங்களை செய்வார். And the Lord will do the terrible things for you. யாத்திராகமம் 34:10 வாசிங்க. 34:10 of Exodus. 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியதுன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உனக்காக செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். And the Lord you worship and the Lord you serve them so really, and he will do the terrible thing and marvelous things for you. தேவனை அனுபவிங்க. And you must experience God. கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்கிறீங்க. And you must experience the Lord is good. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை அனுபவிக்கிறீங்க. And you will experience the Lord as a favorable to கர்த்தர் you. அற்புதங்களை, அதிசயங்களை, பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை விசுவாசியுங்க. And you must believe that the Lord is well able to do the marvelous and miraculous and great things for you. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை கூட செய்வார். And the Lord also will do a new things for you. புதிய காரியத்தை செய்ய கூட தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். And he is well able and ready to do even a new things for you. ஏசாயா 43:19 சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்கிறேன். And 43:19 of Isaiah he says, and I behold I will do a new thing. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் உனக்காக தேவன் செய்கிற காரியம் புதிய காரியமா இருக்கும். So the Lord whatever he does for you, and he will be a new thing for you. எந்த அரசு ஆணையையும் கர்த்தர் மாற்ற முடியும். And the Lord is well able to change any orders of the government. எந்த சூழ்நிலையையும் தேவனால் மாற்ற முடியும். And the Lord is able to tackle or change any situations. எந்த இடத்திலையும் தேவனால் கிரியை செய்ய முடியும். And the Lord is well able to work for you in any place. மனுஷனே இல்லன்னா அந்த இடத்துல தேவன் வந்து நிப்பாரு. Even there is no man, and the Lord will stand in the place. தன்னுடைய தூதனை அனுப்புவார். He will send an angel. மனுஷனை அனுப்ப முடிந்தால் மனுஷனை அனுப்புவார். He was able to send a man, and he will send a man for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. உன்னுடைய காரியம் எவ்விதமாய் முடியும் என்று நீ பொறுத்துரு. And you must sit still and patiently wait and how your matters will fall. இது ரூத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை. And this is a counsel given to Ruth. ரூத் என்று சொன்னால் ஃப்ரெண்ட்னு அர்த்தம். Ruth means it is friend. போவாஸ் என்று சொன்னால் பெலன் என்று அர்த்தம். And Boaz means strength. ரூத் மணவாட்டிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Ruth is compared to the bride. போவாஸ் மணவாளனுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Boaz is compared to the bride. ரூத் சபைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டவள். And Ruth is compared to the church. போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாக, வரப்போகிற இயேசுவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டவன். And Boaz is said of the shadow of Jesus Christ is going to come. இந்த ரூத்துக்காக அவன் தன்னுடைய காரியத்தை, அந்த காரியத்தை முடிக்காமல் இளைப்பாறுகிறது இல்லை. And for the sake of the Ruth and to and prosper the matter for the things for her, and he will not go for rest. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let us come to the subject. பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனை என்ன? Dearly beloved, and what is your problem? நீங்கள் சில காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? And you are fearing for some matters? உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா? Or you struggling for the matters of your children? உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? Or you struggling for the matters of your business? இல்ல சில காரியங்கள்ல பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறீர்களா? Or you are tremble and shivering or shaking, or you are fearing for some matters? இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் கையில வைப்பு. And right today and before the end of this meeting, and you have to deliver and submit all your matters in the hands of the Lord. இன்னைக்கு நீ கர்த்தருடைய சன்னிதானத்துல உன் பிரச்சனையை சொல்லப் போற. And right today you are going to offer, you are going to see all your problems in the presence of God. டப்புன்னு கூட்டம் முடிச்சிட்டு கூட்டம் முடிக்காம எந்திரிச்சு வெளியே போயிடாத. And when the meeting was over suddenly, you should not depart. உன்னுடைய காரியம் என்னங்கறத கர்த்தருடைய சன்னிதியில சொல்லு. And what is your matter, you make known into the God, into the presence of God. பாஸ்டர் லாசரஸ் ஜெபிக்கும்போது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். When you hear when Pastor Lazarus prayed, and it is so amazing. அவர் அப்படி மனுஷன் சொல்ற மாதிரி, ஆண்டவரே இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கிறோம், வியாழக்கிழமை தெய்வத்துக்கு தெரியாதா, வியாழக்கிழமை வந்திருக்கிறோம், உம்முடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம், உம்முடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறோம், எல்லாமே ஒரு மனுஷன் எப்படி விலக்கி சொல்வாங்களோ அதே மாதிரி சொல்லி ஜீவிப்பார். And how they explain the matter to men, and he says like today is Thursday, and we have this matter, and he will explain and we didn't know God. நியாயாதிபதிகள் 11:11 பார்க்கும் பொழுது, When we look at 11:11 of Judges, நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது எப்தா கிலியாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எப்தா
தன்னுடைய காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே சொன்னான். And Jephthah uttered all his words before the Lord and in his pain. நான் கூட்ட முடியறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் டைம் தருவேன். And before ending the meeting I give you a time. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்க காரியத்தை அப்படியே இந்த ஹால்ல இது தேவனுடைய சந்நிதின்னு விசுவாசித்து வானம் திறந்த ஒரு இடம் நீங்க நம்பி இது ஒரு பெத்தேலா நம்பி உன் காரியத்தை அப்படியே சொல்லு. And what is your problem and what are the problem that you face and whatever it may be and you think this is the presence of God, this is Bethel and make known unto God. உன்னுடைய பிரச்சனையை அப்படியே திறந்த முகத்தோடு சொல்லு. And with open peace and open heart you make known all your problems unto God. இந்த காரியத்துல நான் இப்படி பண்ணிட்டேன். And I have done this matter. அது தப்பாயிருச்சு. And it was wrong. ஒருவேளை உம்முடைய சித்தம் இல்லாம நான் செஞ்சிருக்கலாம். Or it may be out of will I have done it. அவசியம் இல்லாம தலையிட்டு இருக்கலாம். And with an urgency or the needed I பட் have done it. இப்ப நாம் போய்கிட்டு இருக்கிற பாதை இது. And this is the path I am traveling now. என் காரியத்தை எனக்கு சக்சஸ் பண்ணிட்டாங்க. And make my matter success. உன் பிரச்சனையை முதலாவது கர்த்தர்ட்ட நீ கர்த்தருடைய சந்நிதியில சொல்லணும். And you must make known all your problems into the presence of God. எரேமியா 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாக்கும்போது When you look into Jeremiah chapter 20 verse 18. எரேமியா தன்னுடைய காரியத்தை எல்லாம் அவர்ட்ட போய் சொல்றான். எல்லா காரியத்தையும் உங்க மேல சாட்டிட்டேன் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு வந்தான். And Jeremiah told unto God and I have made known all my matters unto God and you are responsible for all my matters. எப்தா என்ன பண்ணா? And what Jephthah did? கர்த்தருடைய சமூகத்துல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு பேசாம போயிடுவான். And he will go to the presence of God, he will inform everything and he will depart. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் Pastor Joel. டான் பிரேசிங் நடத்துவார். And he conduct dawn praising. அது வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன ஒரு பிரேயர். And then after we have the prayers for it. எல்லா வேர்ல்ட் ஃபேமஸ் அது. And it was a world famous prayer. பயங்கரமான நல்ல ஒரு அருமையான ஒரு அனுபவம். And it was a glorious and wonderful experience. அப்ப நான் சிவகாசியில இருந்தேன். I was at Sivakasi. அப்போ பிரேயர் ரிக்வெஸ்ட் பாக்ஸ்னு ஒரு 12 பாக்ஸ் வைப்பாங்க. And they used to keep a prayer request box. ஒரு 12,000 பேர் 15,000 பேர் வருவாங்க. And nearly 12,000 to 50,000 will gather. அங்கங்க அந்த பாக்ஸ்ல எழுதி போடுவாங்க. And so they will make the petitions, they will put on the petitions in the prayer request box. 5:45 க்கு 12 பாக்ஸும் டேபிளுக்கு வந்துரும். By 5:45 all the 12 box will they bring எல்லா பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் அதுல கை வச்சு ஜெபம் and பண்ணுவாங்க. all the pastors and elders they lay their hands and pray for it. அதுல போட்டது அவ்வளவு சக்சஸ் ஆயிடுது. And every petitions we make known or put in the box will come to success. அப்போ சிவகாசியில ஒரு பட்டாசு கம்பெனில வேலை செய்யற ஒரு வயசான பாட்டி படிக்கிறது எழுதலாம் தெரியாது. A old grandmother and she was illiterate and she was working as in a Sivakasi cracker factory. அது டான் பிரைசிங் வந்திருக்கு. And she came to dawn praising. எல்லாரும் பேப்பர்ல எழுதி போடுறாங்க இதுக்கு எழுத தெரியாதுல்ல. And everyone they were writing the petitions in the paper they putting out and she did not know to write. என்ன பண்ணிருக்கு? And what she did? அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் பாக்ஸ் வாயில போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. And she went near the prayer request box inside the hole and she went and informed all the matters. அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் ஐயா பிரேயர் ரிக்வெஸ்ட் பாக்ஸ்ல போய் என்ன நடந்துச்சு? பிரேயர் ரிக்வெஸ்ட் பாக்ஸ் வாயில போய் ஆண்டவரே என் பையனுக்கு வேலை இல்ல எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அழுது எங்கேயோ யாருமே போடாத ஒரு பாக்ஸ்ல போய் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு. And she went near the prayer request box and to the hole and she informed all the matters and this is a problem for her and she informed all the matters and she wept in the tears. அடுத்த வாரம் அதுக்கு எல்லாம் சக்சஸ் ஆயி போச்சு. And the next week and the matters was succeeded to her. அது வந்து சாட்சி சொல்லுச்சு. And she came testified. எனக்கு எழுத படிக்க தெரியாதியா அதனால நேரா போய் அந்த பெட்டியில போய் எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாம் கேட்டாரு. அந்த பெட்டியில சொன்ன உடனே எங்க போயிடுச்சு அது? ஸ்பீக்கர்ல சொன்ன மாதிரி மேல கேட்டு கிளியர் ஆயிடுச்சு. I don't know to read and write and I informed even near the box and I informed all the matters to it and all the matters were entered up and it was big success. நீங்க பாருங்க. You see. ஒரு தேவனுடைய மனுஷன் போய் கர்த்தருடைய சன்னிதானத்துல சொல்லிட்டு வரான். A people of God and he informs the matter going to the presence of God. எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணா? And what the Jeremiah prophet did? எரேமியா 20:12. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற செய்திகளையும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். என்ன சொல்றான்? என் காரியத்தை யார் மேல சாட்டிட்டேன்? எல்லாம் நீங்க பாத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் மேல போட்டு போயிட்டான். And 20:12 of Jeremiah he says that and unto thee I have opened all my cause. என் காரியத்தை உன்மேல் சாட்டி விட்டேன். So I have made open my matters unto thee. ஏசாயா என்ன பண்றான் பாருங்க. And what Isaiah the prophet. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. And see and what are the saints of God and they were doing. ஏசாயா 38:14. 38:14 of Isaiah. 38:14. நமுட்டை போடும் தகைவிலான் குருவியை போடும் கூவினேன் புறாவை போல் புலம்பினேன் என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நீங்க அத படிச்சு பாத்தீங்கன்னா அவன் உண்மையான நிலவரத்தை அப்படியே சொல்றான். So when you read her and he was telling the true state.
நமுட்டை போல like a crane, கூவினேன், I was swinging. புறாவை போல Like புலம்பினேன். I mounted as a dove. என் கண்கள் உம்மை உயர பார்க்கிறதினால் என் கண்கள் பூத்து போயின. My eyes fail looking upward. நான் ஒடுங்கி போகிறேன். O Lord, I am oppressed. ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய உண்மையான நிலவரத்தை சொல்றான். நான் புலம்புற ஆண்டவரே, கத்துற ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரியலையே சுவாமின்னு கத்திட்டு கடைசில சொல்றான், என் காரியத்தை எல்லாம் யார் மேல போட்டுக்கங்க, உங்க மேல போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு That வந்தான். prophet, and he was confessing his true state, I am oppressed, I am nothing, and he was telling all these things. At last he confessed telling that, undertake for me. யோபு என்ன பண்ணுகிறான்? And what the Job did? யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 17:3 of Job. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? அவன் சொல்றான், என் காரியத்தை உம்மேல போட்டுக்கொண்டு எனக்காக நீங்க ஷூரிட்டிக்கு வாங்கன்னு சொல்றான். And lay down now, put me in surety with me. அப்படிதான் கூப்பிடுறான், ஜாமீனுக்கு வாங்க ஆண்டவரே. And he was telling to call for bail. வேற யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கறாங்க. And no one can come and help me. தேவரீர் என் காரியத்தை மேலே போட்டுக்கொள்ளும். And lay down or now put me in surety with thee. பிரியமானவர்களே, உங்களுடைய நிலவரம் என்ன? Dearly beloved, and what is your state? உங்க வீட்ல ஒரு பிரச்சனைனா புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டு உட்கார்ந்து அந்த காரியத்தை கர்த்தருடைய சந்நிதியில வைக்கணும். If any problem in your family, in your house, and husband and wife together in one accord, and you have to set your prayer request unto God. நல்லா கவனிங்க, ஒரு ஃபேமிலி பிரேயர் உங்க வீட்ல எப்பொழுதும் இருக்கணும். And listen carefully, there must be family prayer in your house. எந்த காரியமானாலும் சரி, And whatever the matter is speaking. அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாலும் சரி. And it may go to the extreme level. மத்தேயு 18:19 படி, According to 18:19 of Matthew. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா கர்த்தர் அந்த காரியத்தை உனக்கு சக்சஸ் பண்ணி தருவார். So when they both in one accord, and the Lord will prosper or succeed the matter. மத்தேயு 18:19. 18:19 of Matthew. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த காரியமானாலும் பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால், ஒரு தாயோ ஒரு தகப்பனோ, ஒரு புருஷனோ மனைவியோ, இல்ல தாயோ பிள்ளையோ, தகப்பனோ மகனோ, நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை வச்சா பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை உனக்கு சக்சஸ் பண்ணுவார். Whatever the matter is, maybe the two of you shall agree on earth, and maybe the father or mother or wife or children to father, and whatever it may be, when you agree each other, and the Lord will make the matter success. ஆனா இங்க நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? You know what happens here? நாளைக்கோ நாளை மறுநாளோ நடக்கிற காரியம் அல்ல. And it is not the thing that will happen today or tomorrow or day after tomorrow. மாமியார் மருமகளுக்கு சொல்ற ஆலோசனை என்ன? And what is the counsel given by mother-in-law to daughter-in-law? இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். And the man will not go and rest until he accomplished by today. ஒரு சிலருடைய பிரச்சனை நாளைக்கு அல்ல. Some of the problems are not tomorrow. இன்னைக்கு ஒருத்தனுக்கு பசிங்க, And today one is feeling hunger. அவனுக்கு கஞ்சி கொடுத்தா கூட போதும். And if you give porridge, that is sufficient. அவன் செத்து போன பிறகு படையல்ல போய் பிரியாணி வச்சு என்ன பிரயோஜனம்? After dying, when you are keeping the biryani in bread, what is the use of it? இன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை தீராம ஒரு மாசம் கழிச்சு தீர்த்து அவன் சாட்சி சொல்வானா? And today if you are having the problem and you praying for him, will he come and testifying and deliver things? அதனால இந்த விஷயத்துல நீங்க நல்லா தீவிரமா ஜெபிக்கணும். And so in this matter, you must hastily and speedily நீங்கள் ஒருமனப்பட்டால், when you pray in your court. எனக்கு அந்த பெண் சொல்றா பாருங்க, நம்பிக்கையோடு சொல்றா, இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்காம அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். For the man will not go in rest until he have finished the matter this day. உன் காரியம் தேவனுடைய காரியம். And your matter is God's matter. ஏன்னா நீ தேவனுடையவன். Because you belong to God. அது உன் பிரச்சனை உலக பிரகாரமான பிரச்சனையா இருந்தாலும் தேவன் அதுல நின்னு இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையதுன்னு எடுத்துக்கொள்றார். And it may be the worldly problems you face, and the Lord take your battle as his battle, and he will battle for you. நெகேமியா ஒரு ஜெபம் பண்ணாங்க. And Nehemiah offered a prayer. என்ன பிரேயர் பண்ணான் தெரியுமா? And what he offered? அவன் சரியான பிரேயர். It was இன்னைக்கு இந்த காரியத்தை சக்சஸ் பண்ணனும் ஆண்டவரே. And he says, right today you make the matter prosper, a success to me. எப்படிலாம் பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தங்களுடைய காரியங்களை தேவனுடைய சன்னிதானத்துல வைத்தார்கள் என்று நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். So I am telling putting for the matters before you, how the saints of God in New Testament and Old Testament, and they confess be going to the presence of God. நெகேமியா 1:11. 1:11 of Nehemiah. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். என்னைக்கு பைபிள் இருக்கா எல்லாரும் பாத்தீங்களா? என்னைக்கு? இன்றைக்கு இந்த காரியத்தை நீர் கைகூடி வர பண்ண வேண்டும். And he says by this day, and you must make the matter prosper. அப்ப என்ன மாதிரி பிரேயர் பண்ணிருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க. And you see how he beseeched God. சரியான பிரேயர்ங்க. It was a right prayer. அவனுக்கு கண்ணெல்லாம் வீங்கி போயிருச்சு. And his eyes were drowned. அழுது அவனுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு. And he cried and his throat was shut.
ஆனா டைம் ஆயிடுச்சு. But it was time passed. இவன் ஷிப்டுக்கு எங்க வரணும்? For shift, how he come? இவனுடைய ஷிப்டுக்கு ராஜாவுக்கு முன்னால பானபாத்திரக்காரனா வந்து நிக்கணும். And as a cupbearer, he must come and stand before the king. கிளம்பும்போது ஒரு ஜெபம் பண்றான். So when he departed, he offered ஆண்டவரே இன்றைக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணும். and this deed and make this matter prosper. இன்னைக்கு இந்த மனுஷன் கண்ணுல எனக்கு தயவு கிடைக்கணும். And grant him mercy in the sight of the man today. முகமெல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷா வந்துட்டாங்க. And he washed his face and came fresh. இங்க வந்தா When he came, வந்து உள்ள கால் வச்ச உடனே ராஜா கேக்குறான் அவனுடைய காரியம் என்னன்னு. and when he stepped inside and the Lord king asked, and what is thy matter? பாருங்க தேவன் எவ்வளவு சீக்கிரமாய் கிரியை செய்கிற தேவன் பாருங்க. And see and how hastily and swiftly the Lord prospered the matter. அன்னைக்கே அவனுடைய காரியம் அன்னைக்கு தீர்த்து வைக்கப்பட்டது. And right that day itself the matter was very victorious. உன் பிரச்சனை என்ன? And what is your problem? நல்ல முகமெல்லாம் கழுவி இருக்கு ஆனாலும் உன் முகத்துல ஏதோ ஒரு துக்கம் தெரியுதே. And you have refreshed your face and you still there is a grief in your face. உனக்கு வியாதி கிடையாது. And you don't have sickness. அப்ப இது மன துக்கம் தான். And it is the depression of mind. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. So what is your problem? உடனே இவன் சொல்லிட்டான். And immediately he made his request. 4ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2:4 of Nehemiah. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன? அவன் கேக்குறான் நீ கேட்கிற காரியம் என்ன? And what do you make request? 24 மணி நேரத்துல அவனுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆச்சு பிரியமானவர்களே. Within 24 hours and this matter succeeded for him. நான் என் வாழ்க்கையில 2 காரியத்துக்காக 24 மணி நேரத்துக்காக ஜெபிச்சேன். 7 நாள் கொடுத்து ஜெபிச்சேன். In my life for 2 matters I prayed for 7 days. ஆண்டவரே 7 நாளுக்குள்ள ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு. So within 7 days and you will do one thing for me. ஆனா அதுக்கு பிறகு நான் வெட்கப்பட்டேன். Then after I was confounded. ஏன்? Why? தேவனுக்கு போய் டைம் 7 நாள் தேவையா? Because to prosper or make known to God is it needed for 7 days. ஒரு காரியம் 24 மணி நேரத்துல எனக்கு நடந்துச்சு. And one matter it was prospered within 24 hours. இன்னொரு காரியம் ஒரு 2 ஹவர்ஸ்ல நடந்துச்சு. And another matter it happened within எப்படி? 2 hours. புரியுதா உங்களுக்கு? Can you understand? ஒரு காரியத்துக்கு 7 நாள் கொடுத்தேன் எனக்கு 24 ஹவர்ஸ்ல அது நடந்துச்சு. For one matter I gave 7 days time but the Lord may make it happen within 24 hours. இன்னொரு காரியத்துக்கு 7 நாள் கொடுத்தேன் 2 ஹவர்ஸ்ல அது நடந்துச்சு. But another matter gave 7 days time but the Lord performed it within 2 hours. அப்ப ஆண்டவர்ட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே உங்களுக்கு போய் நான் ஒரு வாரம் அது பெரிய எவ்வளவு பெரிய தேவனுக்கு போய் நினைச்சா அப்படி திரும்பி பார்த்தா முடிஞ்சு போச்சு. For a great God and why have to give நீ பார்வை அடைவாயாக அந்த வார்த்தை சொல்றதுக்கு தான் அந்த டைம். So only time given to thou shalt be seen and the work. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. And you will see healed. லாசருவே வெளியே வா. இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு எத்தனை மணி நேரம் தேவை? And Lazarus has come forth. எவ்வளவு டைம் தேவை? How long time is needed for it? அதுக்கு மணிக்கணக்கெல்லாம் தேவையில்லை, நிமிடங்கள் தேவையில்லை, நொடிகள் போதுமானது. And no need of hours together and minutes together, a seconds only for him. அதுதான் அந்த அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்து தேவனுடைய ஜனங்கள் ஜெபிச்சாங்க, புதிய ஏற்பாட்டிலேயும் ஜெபிச்சாங்க. And this is how the saints of God they offer their prayers, Old Testament as well as the New Testament. நாளைக்கு காலையில பேதுருவை கொல்ல போறாங்க. When next morning they are going to kill Peter. அவனை பிடிச்சு ஜெயில வச்சாச்சு. And they put him in prison. மிட்நைட் ஆயிடுச்சு. It was midnight. காலையில விடிஞ்சிட்டா அவனுக்கு சிரச்சேதம். And early morning and he will be beheaded. என்ன பண்ணாங்க? And what they did? அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. The people they did not know what to do for him. கோர்ட்ல போய் கேஸ் கொடுக்க முடியாது. They cannot appeal the case. நைட் 12 மணிக்கு விசாரணை கிடையாது. There is no inquiry at midnight. எங்க போக முடியும்? And where they came. எல்லாம் உட்கார்ந்து பயங்கர ஜெபம். And they sat together and offered a right prayer. சரியான பிரேயர். And it was a right prayer. ஜெபம் முடியறதுக்குள்ள பரலோகத்துல இருந்து ஒரு தூதன் இறங்கி ஜெயில்ல இருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தாங்க. And before the prayer entered and the angel from heaven came down and they delivered him out of the prison. அதனால தேவனுடைய வல்லமையை நீங்க விசுவாசிங்க. So you have to believe the power of God. ஜெபத்தினுடைய வல்லமையை விசுவாசிங்க. And you must believe the power of prayer. ஒரு மனதின் ஜெபம் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும். And the prayer of one accord will move a great shaking. அப்போஸ்தலர் 12:5 சொல்லி இருக்கிறது சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். At 12:5 we can see the people of the congregation they prayed earnestly and they fervently and the Lord delivered them out of the prison. தேவனை முதல்ல விசுவாசிங்க. So you have to believe God is powerful. நாம் முதலாவது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர், உத்தமமான காரியங்களை செய்கிறவர், இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். So I keep on telling that God is well able to perform great things, marvelous things, unsearchable things and upright things and perfect things. ஆனா இப்ப தேவன் அந்த காரியத்துக்கு எப்படி செய்கிறார் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். Now I am going to tell and what the Lord is going to perform for all the things. ரோமர் 9:28 9:28 of Romans. அங்க கர்த்தர் எப்படி செய்கிறார் ஒரு காரியத்தை? How the Lord perform a matter? அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் நீதியோடு சீக்கிரமாய் உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். So with judgment and he will make the matter purposeful to you. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் சீக்கிரமாக உன் காரியம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். And all your matters will be brought unto them very swiftly. நீதியோடும் சீக்கிரத்தோடும்
உன் காரியத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். And so the Lord will bring all your matters with all your righteousness and with short work, and he will do the work. இத லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, when we look unto 18:7 and 8 of Luke, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வார். and he will avenge you speedily. தேவன் அத பார்த்துட்டு அப்படியே நீ கஷ்டப்படணும், அடிபடணும், கேவலப்படணும் அப்படிலாம் அவர் பார்க்கிறது இல்ல. அவர் நீதியோடு சீக்கிரத்துல உன்னுடைய காரியத்துல அவர் நியாயம் செய்வார். and with righteousness and with short work and speedily, and he will do the work, and he will never allow you to be in the difficulties and hard works. தேவன் மௌனமா இருக்கிற தேவன் அல்ல. Our God is not the Lord keep silent. ஒரு இடத்துல சொன்னார் நான் மௌனமா இருந்தேன். in one place he said I was in silence. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றார் நான் வெகு காலமா மௌனமா இருந்தேன், இனிமே நான் மௌனமா இருக்க முடியாது. another place he said that I was silent for a long time, but I cannot remain silent. நீ உடைக்கப்படும்படியாக மௌனமா இருந்திருப்பார். and to be broken down, and the Lord became silent. நீ உருவாக்கப்படும்படியாக மௌனமா இருந்திருப்பார். to be created and molded, the Lord kept silent. தேவ சித்தத்தின்படி மௌனமா இருந்திருப்பார். and according to the will of God he kept silence. உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக மௌனமா இருந்திருப்பார். to teach you some lessons, and he made silence. ஆனா நீ தோற்று போகிறதாகவோ நீ சத்துருக்கள் கையில விழுகிற மாதிரியோ இருந்தா அவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார். and to be failed or to be held in the hands of the enemy, and he will never allow, and he will short work and speedily, and he will avenge you. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். so everything is so easy for God. அதை நீங்க விசுவாசிக்கணும். you must believe that. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். and it's very easy thing for him to rain or burdens. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம் தான். so everything is so easy for God. நமக்கு தான் அது பெரிய மலை மாதிரி இருக்குது. so that's a great mountain for us. செருபாபேலுக்கு முன்னால ஒரு பெரிய மலை நின்னுச்சுங்க. and there was a great mountain stood before Zerubbabel. பெரிய பர்வதமேன்னு அப்படி சொல்லுகிறார். and he said oh great mountain. திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. and there was a voice. அந்த மலையை பார்த்து ஒரு சத்தம் வந்தது. and looking at the voice, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாக கடவாயினார். தப்புன்னு நினைச்சிருச்சே, அப்படி பிளைன்ஸ் ஆயிடுச்சு. and oh great mountain, and how great they ought, and you become plain before him, it was made as a plain. உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த காலை வெளியில மலை போல் நிற்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சமபூமியாக மாற்ற போகிறார். and all the problems in your life stand before you like a mountain, and the Lord will make a plain. ஏசாயா 16:5 சொல்லுகிறது அவர் துரிதமாய் நீதி செய்கிற தேவன். and 16:5 Isaiah says, and the Lord is speedily, and he makes his work. ஆண்டவருடைய கோர்ட்ல உனக்கு ஜட்ஜ்மென்ட் வரக்கூடாது. and it should not have judgment in the court of the Lord. ஆண்டவருடைய கோர்ட்ல இருந்து சத்துருக்களுக்கு தான் ஜட்ஜ்மென்ட் வரணும். and only from the court of the Lord, and there must be judgment unto the enemies. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜட்ஜ்மென்ட் பரலோகத்துல இருந்து நமக்கு வரக்கூடாது, புறஜாதிகளுக்கு தான் வரணும். and judgment should not come from the court of the Lord to us, but only to the Gentiles. உன்னுடைய காரியம் ஆகுற வரைக்கும் அவர் விடாம கிரியை செய்வார். until your matter prosper, the Lord without ceasing he works for you. லேட் ஆகுதுன்னு நீ பயந்துறாத. do not fear, it is getting late. கால தாமதத்தை குறித்து நீ பயப்படாத. and do not work, the time is delayed. மத்தேயு 12:20 சொல்லுகிறது நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் இளைப்படையாமல் கிரியை செய்கிற தேவன். and 18:20 of Matthew says, until they get the succeed for the judgment, and without ceasing, and he will manifest his work. அவர் விடவே மாட்டார். he will not leave you. அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. and he is not the Lord who faint. அவர் இளைப்படைகிற தேவன் அல்ல. and he is not the Lord who take rest. அவர் இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் உன்னுடைய காரியத்தை சீக்கிரமா முடிக்கிற வரைக்கும் விடாம போராடுவார். without getting weak or faint, until your matter gets prosperous, and without ceasing, and he will strive hard, and he will work for you. இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். and he will not take rest until he finish or accomplish his work. இப்படி முடிஞ்சிருமோ அப்படி முடிஞ்சிருமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோலாம் நீ பயப்படாத. do not fear, will it end this like or that way, or we go this and that. எஸ்தரின் காலங்கள்ல அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. so the times of Esther, there was a problem like this. ஜீவோ பாஸ் ஆயிடுச்சு. and the Jew was passed. முத்திரை மோதிரத்துல கையெழுத்து போட்டாச்சு. and they have signed in this. முடிஞ்சு போன ஒரு கேஸ். it was the end of case. சத்துருக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. and all the adversaries and enemies, and they were rejoicing. எஸ்தர்ல வேதம் சொல்லுகிறது. and the Bible says in book of எஸ்தர் 9:1 சொல்லுகிறது. and that one of the Esther says, காரியம் மாறுதலாய் முடிந்தது. and the matter was changed contrary. நம்முடைய தேவன் எல்லாத்தையும் அப்படியே தலையை சுத்த விட்டுருவாரு. and so the Lord will make everyone's heads to roll. யார் உனக்கு விரோதமா இருக்கிறானோ அவனையே உன் கால்ல வந்து விழ வைப்பாரு. and who is opposed or contrary to you, the Lord will make him to fall in his feet. நம்முடைய விசுவாசி பெத்தேல் ஃபெல்லோஷிப்ல வர்க் பண்ணாரு. so a believer, they work in the Bethel fellowship. பெத்தேல் ஃபெல்லோஷிப்ல and he worked in Bethel fellowship. நம்முடைய விசுவாசி ஒருத்தர் வேலை செஞ்சாரு. a believer, he worked there. அவருக்கு மேல உள்ள கோஆர்டினேட்டர் என்ன பண்ணா, and the coordinator above him, what he did, இவன் சிபிஎம்னு கண்டுபிடிச்சிட்டான். and he identified that it was CPM. சிபிஎம்னு கண்டுபிடிச்ச உடனே and identified that it was CPM. இவனுக்கு எதுக்கு நல்ல இடம் கொடுக்கணும், and he was waiting, we should give a good seat for him. உடனே நோட் கொடுத்துட்டான்.
And immediately he had given note அந்த to him. பெத்தேல் ஃபெல்லோஷிப் உடைய ஹெட் குவார்ட்டருக்கு நோட் கொடுத்து இவரை ராமநாதபுரம் மாற்றவும் அப்படின்ட்டு. And he was given a note to the Bethel Fellowship headquarters and he was transferred to. ஏன்னா ராமநாதபுரம் என்னது தண்ணி இல்லாத ஏரியா. Because Ramnad is a place there is no water. அவர் உடனே சொன்னாரு, என்னை பார்த்தாரு. And immediately he came and visited me. என்னுடைய கோஆர்டினேட்டர் என்னை சிபிஎம்னு கண்டுபிடிச்ச உடனே நெஞ்சிட்டான், தூக்கிட்டான், என்னைய ராம்நாடுக்கு ஆர்டர் கொடுத்துட்டான். My coordinator, when he identified that I am a CPM believer, and immediately he gave a transfer notice to Ramana. நான் கேட்டேன், ஆர்டர் கொடுத்துட்டான்? I asked whether he asked the இல்ல நோட் ரெக்கமெண்டேஷன் எங்க கொடுத்திருக்கான்? ஹெட் குவார்ட்டர் கொடுத்திருக்கான். No, he made the recommendation note to the headquarters. ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னேன். And I said we'll pray for it. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? இவன் நோட் கொடுத்தது போய் சேர்றதுக்குள்ள அவனுக்கு நோட் வந்துருச்சு, இவனுக்கு ராமநாடு. So before he was sending the note and he got the deliverance that he wanted to transfer to Ramnath. அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தா இந்த நோட் அங்க போய் சேரல. அதுக்குள்ள இவரு இப்படி முழிச்சு பார்க்கறான் கோஆர்டினேட்டர். என்ன பண்ணா இந்த ஆளு? நமக்கு என்ன வந்துருச்சு? ராமநாடு வந்துருச்சு. And within 2 days and this note was not passed and he was blinking and how the transfer came and because he was காரியம் மாறுதலாய் முடியும். and the things will be made contrary. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. நீ ஏன் பயப்படுற? Why do you fear? நீ ஏன் கலங்குற? Why do you tremble? நீ ஏன் புலம்புற? And why do you lament? நீ ஏன் பின்வாங்குகிற? And why do you backslide? நீ ஏன் அவிசுவாசமா பேசுற? And why do you speak unbelievers? உன்னை அழைத்தவர் பெரிய தேவன். The Lord who called you is great God. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. And you don't want to fear about anything. சத்துருவே தன் வாயால் உன்னை புகழுவான். And the enemies will praise you to his mouth. சவுலுக்கும் தாவீதுக்கும் ஆகல. And there is parallel between Saul and David. சவுல் தாவீதை விரட்டுறான். And Saul was chasing David like anything. ஒரு கட்டம் வந்த பொழுது When one town came. சவுல் தாவீதை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? And what you Saul looked unto David and said, என் குமாரனே நீ பெரிய காரியங்களை செய்வாய்னா. And my son, and thou shalt do the great things. உன் சத்துருவே உன்னை புகழுவான். And your enemy will praise you. நம்முடைய தேவனை மகிமையான காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். அப்படி விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க. They that believe my God is well able to glorious things for me, marvelous things and unsearchable things, and close your eyes and bend your knees. நான் ஆராதிக்கிற தேவன் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர்னு விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடுங்க. They that believe the Lord that I worship and he is well able to do things which great things which I cannot comprehend. நீ மண்ணையோ கல்லையோ வணங்கல. And you are not worshipping the sand or idol or stone. நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவன். You are worshipping the living God. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரான்னு சொன்னா ஆம் என்று நீ சொல்ல வேண்டும். And when he says that the Lord will deliver you with answer, and you must tell that yes to it. உன் காரியம் எதுவா இருந்தாலும் பயப்படாத. And whatever the matter is it may be, you should not fear. ஒருவேளை நீ தப்பே பண்ணிருக்கலாங்க. Or sometimes you have committed mistake. நீ புத்தியினத்துல நடந்திருக்கும். Or you will happen unwisely. அறிவீனத்துல நடந்திருக்கும். Or because of foolishness. இல்ல துணிகரத்துல நீ செஞ்சிட்டுப்ப. Or presumptuously you have done the matters. இப்போ கர்த்தருடைய சந்நிதியில அத சொல்லு. Now you confess in the presence of God. ஒரு 5 நிமிஷம் டைம் தருவேன். I give you 5 minutes time. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Let us all close our eyes and bend our knees. இந்த ஆராதனைக்கு பிறகு உன் காரியத்துக்காக நீ துக்கப்படக்கூடாது. இந்த ஆராதனையில இந்த 5 நிமிஷத்துல உன் அக்கவுண்ட நீ க்ளோஸ் பண்ணு. After this worship time and you should not worry about your matters and you have to close your account within the 5 minutes. ஆண்டவரை சும்மா இறுகி பிடி கால. And you have to tightly hold on the feet of the Lord. அவர் உன்னை விட்டு கிராஸ் பண்ணி அடுத்த விசுவாசிட்ட ஊழியக்காரன்ட்ட போக கூடாது. And he should not cross you and should not cross out the other servant of God and believer. உன் பக்கத்துல நிப்பாட்டு. And make you to stand by your side. நான் சொல்ற வரைக்கும் கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. And you tell him till I tell you, you must hear my petitions. என் சரீரத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many problems in my body. என் மனசுல இவ்வளவு பிரச்சனை I இருக்கு. have problems in my mind. என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. And my children are having many problems. என் தொழில்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many problems in my business. என் வீட்ல இவ்வளவு பிரச்சனை I இருக்கு. have many problems in my house. என்னுடைய கையின் பிரயாசத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many troubles and problems in the labor of my என் hands. குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. I have many problems in my family. என்னை சுத்தி இவ்வளவு காரியங்கள் இருக்கு. And many problems are surrounding me. என் ஊழியத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்கு. And there are many problems in my ministry. எல்லாவற்றையும் மிஸ்பாவில தேவ சந்நிதியில சொன்ன மாதிரி நான் இப்ப சொல்லிடுறேன். And I am telling all the matters and how he informed in the mystery in the presence of God. என் பகுதியில தப்பு இருக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கறேன். So I have accepted and agreed on all the mistakes on my part. என்னுடைய புத்தியினத்தெல்லாம் உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். And I deliver all my foolishness in your hands. எல்லாத்தையும் எரேமியாவை போல உங்க மேல சாட்டிட்டேன். And I have everything I do and how Jeremiah met you. யோபு சொல்றது மாதிரி ஏசாயா சொல்ற மாதிரி என் காரியத்தை எல்லாம் உங்க மேல போட்டுக்கோங்க. And how Job says and Isaiah says and I made all my matters undertook unto you. நெகேமியாவை போல ஜெபிக்கிறேன். I pray like Nehemiah. இன்னைக்கு நான் கர்த்தருடைய சந்நிதியில சொல்றதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. Today whatever I tell in the presence of God and make clear to me. நீங்க நீதியோடு கிரியை செய்கிறவர்னு சொல்லி இருக்கீங்க. And you say that and you will work with righteousness. சீக்கிரத்தில் நியாயம் செய்வன் சொல்லி இருக்கீங்க. And you say and speedily and you will make an avenge for me. துரிதமாய் கிரியை செய்வன் சொல்லி இருக்கீங்க. And you said that swiftly you will work for me.
எல்லாமே உமக்கு லேசான காரியம் சொல்லி இருக்கிறீங்க. And you said everything is easy for you. எனக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நீங்க சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க. You said that you will not go meet until you give victory to me. நான் உம்மை பெரிய காரியம் செய்யும் தேவனாய் விசுவாசிக்கிறேன். I believe that and you will do both the great things for me. ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you will do unsearchable things for me. பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you will do terrible things for me. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you will do great things that I cannot comprehend. அதிசயமான காரியங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you will do marvelous things. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். Let us all open our mouth and confess உன்னுடைய காரியத்தை அப்படியே சொல்லிடு. and clear all your matters unto him. நல்ல வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. உங்க பிரச்சனை பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கறத பத்தி கவலைப்படாத. உன் காரியத்தை அப்படியே வெளியரங்கமா தேவனிடத்துல சொல்லிடு. And open your mouth and make known unto him and let it be openly, outwardly known unto him. ஆமென். நான் ஒரு 5 நிமிஷம் தர்றேன். இதுல எல்லா விசுவாசிகள், புதியவங்க, பழையவங்க, ஊழியக்காரங்க எல்லாரும் உங்க காரியத்தை சொல்லிடு. வாயை திறந்து வெளியே சொல்லிடு. I give you 5 minutes time, all the believers, old and new souls, and you must make all your matters known unto him. இந்த இடத்தில் பண்ணப்படுகிற விண்ணப்பங்களுக்கு தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது, தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. And the eyes of the Lord and ears of the Lord are open unto the petition that make known unto him in this place. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீ முழங்கால் நின்னு சொல்ற காரியம் உனக்கு 100% சக்சஸ் ஆக போகுது. And today I believe and say, and whatever you tell but is standing on knees, and 100% will become success to you. விசுவாசத்தோடு சொல்லு. And believe you confess to him. மனப்பூர்வமாய் சொல்லு. And willingly you say unto him. ஒரு மனமாய் சொல்லு. And with one accord you say unto him. நல்ல வாயை திறந்து சொல்லு. And